ஒரு நாள் 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறப்போ பிரச்சனையாகி அர்ஜுனுக்கு அடிபட்டுடுது. அவர் அந்த பாக்ஸர் பொண்ணுகிட்ட நீ போய் சக்தி கிட்ட சொல்லிரு, என்னால 2-3 நாள் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த பொண்ணு வர்றா, ஆனா திவ்யா தான் கதவை திறக்கிறா. அந்த பொண்ணு அவரு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. இனிமேல் அர்ஜுன் வரமாட்டானான்னு திவ்யா கேட்க அந்த பொண்ணு அது தெரியல, அவரு வரமாட்டாருன்னு மட்டும் சொல்லிட்டு போக சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடுறா. திவ்யா குழப்பத்தோட உள்ள வந்து சக்தி கிட்ட யாருன்னு கேட்க அர்ஜுன் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காருன்னு சொல்றா. ஓ அப்படியான்னு சக்தி விட்டுடுறாங்க. ஆனா இந்த ஒரு வாரமா அர்ஜுன் இல்லாததால சக்தி அவரை ரொம்ப மிஸ் பண்றாங்க, சாப்பிடக்கூட இல்ல. சக்தி அர்ஜுனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு. சக்தியும் திவ்யாவும் அர்ஜுன் இனிமேல் வரமாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லி வேற ஒரு பொண்ண வேலைக்கு போடுறாங்க. அப்போ திடீர்னு அர்ஜுன் வர்றாரு. வந்ததும் சக்தி கோபத்துல இனிமேல் உனக்கு இங்க வேலை இல்லை, நீ போன்னு கத்துறாங்க. அர்ஜுன் அத நான் சொல்லிட்டு தானே போனேன்னு கேட்க சக்தி வேணாம் நீ போயிருன்னு கத்துறாங்க. ஏன்னா அவர் இல்லாத அந்த ஒரு வார மிஸ்ஸிங் இப்போ கோபமா வெளியே வருது. நீ எக்ஸார்மி பாக்ஸர்னு எதுவுமே என்கிட்ட சொல்லலைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அர்ஜுன் சாரி கேட்க சக்தி முடியாது நீ போன்னு சொல்றாங்க. அர்ஜுன் அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில அர்ஜுன் சரக்கு அடிச்சிட்டு சக்தி கிட்ட வந்து படுத்திருக்காரு. திவ்யா எழுப்ப வர்றப்போ சக்தி இரு திவ்யா, அவரே எழுந்திருக்கட்டும்னு சொல்றாங்க. அர்ஜுன் கண் முழிச்சதும் சக்தி எப்போ எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் நானும் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லி தன்னோட காதல சொல்றாரு. சக்தியும் ஏன் இப்படி என்ன பண்ற, நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு கத்தி தன்னோட காதலை சொல்லிடுறாங்க. அர்ஜுன் அங்கிருந்து போயிடுறாரு. இந்த கேப்ல அர்ஜுன் தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட அந்த திருட்டு பொண்ணை பத்தி கேக்குறாரு. அப்போதான் தெரியுது அவளுக்கு அம்மா அப்பா இல்ல, இருக்க வீடு கூட இல்ல, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு. அர்ஜுன் சரி நான் ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சொல்லி அவகிட்ட பேசி ஒரு மேட்ச்ல வின் பண்ணா 50-50ன்னு 2 பேரும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் மேட்ச் வருது. அதுல அந்த பொண்ணு கலந்துகிட்டு வின் பண்றா. ஹீரோ சொன்ன மாதிரி 50-50 இல்லாம ஃபுல் அமௌண்ட்டையும் அவளுக்கே கொடுத்தர சொல்லி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். அப்படியே மச்சான் உன் கார் வேணும்னு சொல்லி எடுத்துட்டு போறான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கார்ல அவங்க ரொம்ப பிடிச்ச நிறைய இடங்களுக்கு போறாங்க, என்ஜாய் பண்றாங்க.